ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஹெல்த் நல்லா இருக்கணும், உங்கள் ஃபினான்ஷியல் ஸ்டேபிளாக இருக்கணும், இந்த மாதிரி நிறைய செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வீடியோ பார்த்துருப்பீங்க. பட் அதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணுறோமான்னு கேட்டால் ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் மார்க்குங்க. நான் சொல்ல போகிற இந்த 5 ரூல்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா 21 டேஸில் ஒரு மிகப்பெரிய சேஞ்சஸை உங்கள் லைஃப்பில் நீங்கள் உணர்வீங்க. இதை ஒரு 21 டேஸ் சேலஞ்சாக கூட நீங்கள் ஃபாலோ பண்ணலாங்க. உங்கள் லைஃப்பில் ஒரு மிகப்பெரிய சேஞ்சஸை நீங்கள் கண்டிப்பாக உணர்வீங்க. பட் உங்கள் லைஃப்பில் இம்ப்ரூவ்மெண்ட்டே ஆகக்கூடாது, நான் இப்போ இருக்கா மாதிரியே தான் சாகிற வரைக்கும் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிவிட்டு வேறு வீடியோஸ் நிறையவே இருக்குங்க, அதெல்லாம் நீங்கள் வழக்கம் போல் பார்த்துட்டு இருங்க. இந்த வீடியோ யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் கோல்ஸை அச்சீவ் பண்ணணும், நம்ம ஹெல்த்லேயும் சரி வெல்த்லேயும் சரி எந்த ப்ராப்ளமும் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்களுக்கு மட்டும்தாங்க. நான் இப்போ சொல்ல போகிற இந்த 5 ஹேபிட்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த 21 நாளைக்கு நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். 22வது நாள்லேருந்து உங்கள் லைஃப் சேஞ்ச் ஆகுறத நீங்கள் கண்டிப்பாக உணர்வீங்க. ஃபர்ஸ்ட் ஹேபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் பாடியை மொமெண்டமில் வைங்க. ஜிம்முக்கு தான் போகணும்னு சொல்ல வரலங்க. ரன்னிங், ஸ்கிப்பிங், யோகா இதில் எதுனாலும் பண்ணுங்கள். பட் சேம் டைம் பண்ணுங்கள். லைக் டெய்லி 6 o'clock ஆரம்பிச்சிங்கன்னா அடுத்த 21 நாளும் டெய்லி மார்னிங் 6 o'clock ஆரம்பிங்க. இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்கள் பாடி அண்ட் மைண்டுக்கு ஒரு கனெக்ஷன் உண்டாகுங்க. உங்கள் பாடியில் இருக்க ஃபீல் குட் ஹார்மோன்ஸை நீங்கள் உணர்வீங்க அண்ட் உங்கள் பாடி ரொம்பவே எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க. செகண்ட் ஹேபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் டிடாக்ஸ். உங்கள் மொபைல் ஆர் எனி டிஜிட்டல் கேஜெட்ஸை மார்னிங் எழுந்த பிறகு ஃபஸ்ட்டு 2 hours யூஸ் பண்ணிடாதீங்க. அது உங்களுக்கே தெரியாமல் உங்கள் டேவை ஸ்பாயில் பண்ணிகிட்டு இருக்கும். எக்ஸாம்பிள் சொல்கிறோன்னா, மார்னிங் எழுந்த பிறகு இன்ஸ்டாகிராம் பார்த்துட்ருக்கீங்கன்னா அதில் எப்படியாச்சும் ஒரு நெகட்டிவ் நியூஸாவது உங்கள் கண்ணில் தென்படுங்க. அது உங்களுக்கே தெரியாமல் உங்கள் மைண்டில் ஸ்டோர் ஆகி அது ஒரு லாங் டேர்மில் உங்களுக்கு ப்ராப்ளமை ஜென்ரேட் பண்ணும். அதே மாதிரி நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி 2 hours முன்னாடி உங்கள் மொபைல் ஆர் எனி கேஜெட்ஸை யூஸ் பண்ணிடாதீங்க. தூக்கம் வர மாட்டேங்குது ப்ரோ, அதனால தான் நான் மொபைல் யூஸ் பண்ணுறேன்னு உருட்டிட்டுலாம் இல்லாமல் உங்கள் மொபைலை விட்டுட்டு உங்கள் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டை பற்றி யோசித்து அதை டெவலப் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அப்படியும் தூக்கம் வரலன்னா டெய்லி புக்கு படிங்க. கண்டிப்பாக 2 pages முடிக்கிறதுக்குள்ளே நீங்கள் தூங்கிடுவீங்க. தேர்ட் ஹேபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா டைம் மேனேஜ்மெண்ட். நீங்கள் எதை இழந்தாலும் திரும்ப அதை வேறு வழியில் நீங்கள் வாங்கிடலாம். பட் இந்த டைம் போயிடுச்சுன்னா உங்கள் லைஃப்பில் ஒரு பார்ட்டே முடிஞ்சிச்சுன்னு அர்த்தங்க. ஸோ அதனால் உங்களுக்கு பிடிச்சத உங்கள் முழு மனசோட பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் ஜெயிப்பீங்க. பட் அது கூடயே உங்கள் டைம் மேனேஜையும் பண்ணுங்கள். லைக் ஷார்ட் டேர்ம் கோல்ஸ், லாங் டேர்ம் கோல்ஸ்ன்ட்டு செட் பண்ணி அதை அச்சீவ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு 30 டேஸ்க்குள்ளே நான் இதை அச்சீவ் பண்ணணும், ஒரு 21 டேஸ்க்குள்ளே நான் இதை அச்சீவ் பண்ணணும், அந்த மாதிரி ஷார்ட் டேர்ம் கோல்ஸ் வச்சுருந்தீங்கன்னா அட்லீஸ்ட் அது முடிகிற அப்போவாச்சு நீங்கள் உங்கள் எஃபர்ட் போட்டது உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குங்க. கண்டிப்பாக இதை ஒரு 21 டேஸ் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சேஞ்சஸ் நீங்கள் உணர்வீங்க. ஃபோர்த் ஹேபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா மைண்ட்ஃபுல் ஹேபிட். இப்போ இருக்க காலத்தில் கவன சிதறல்ன்றது எல்லார்கிட்டேயும் இருக்குங்க. அதுக்கு நீங்கள் மைண்ட்ஃபுல் ஹேபிட்டை க்ரியேட் பண்ணணும். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, எல்லாராலையும் இதை செய்யணும் அதை செய்யணும்னு ஒரு நாள் கொடுத்தா கூட யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. பட் எத்தனை பேர் அதை இறங்கி செய்ய தைரியம் இருக்குது? உங்கள் ஃப்யூச்சர் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சேஞ்ச் ஆகணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஹேபிட்ஸை சேஞ்ச் பண்ணுங்கள். உங்கள் ஃப்யூச்சர் ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகுங்க. கடைசி ஹேபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஹேபிட்டுங்க. இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ் ஆக போகிறத யாராலையும் தடுக்க முடியாதுங்க. எஸ், ஃபிஃப்த் ஹேபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டன்சி. இந்த 4 ஹேபிட்ஸ் கூட கன்சிஸ்டன்சியை மட்டும் நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஜெயிப்பீங்கன்றது உங்களுக்கே ஒரு கான்ஃபிடென்ஸ் வருங்க. ஸோ எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, நீங்கள் ஒரு ஜிம்முக்கு போகிறீங்க, மந்த்லி ஒரு 20 டேஸ் போயிட்டு 10 டேஸ் நீங்கள் போகல, திரும்ப வந்து ஒரு 10 டேஸ் போயிட்டு ஒரு 20 டேஸ் போகலன்னா ரிசல்ட்ஸை நீங்கள் உணர்வீங்களா? கண்டிப்பாக உணர மாட்டீங்க. அதே ஒரு ஷார்ட் டேர்ம் கோல்ஸாக வச்சுக்கிட்டு வீக்லி நான் ஒரு 5 டேஸ் இல்லை 6 டேஸ் கன்சிஸ்டண்ட்டாக போவேன்ட்டு ஒரு 2 months 3 months போனீங்கன்னா நிச்சயமாக ரிசல்ட்ஸை நீங்கள் உணர்வீங்க. ஸோ கன்சிஸ்டன்சியோட பவரை நீங்கள் அப்போ தான் உணர்வீங்க. ஸோ இந்த கன்சிஸ்டன்சியை நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா உங்கள் லைஃபுக்கு ஒரு மிகப்பெரிய சேஞ்சஸை நீங்கள் உணர்வீங்க. இந்த 5 ஹேபிட்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் உங்கள் லைஃப்பில் மெஜாரிட்டி ஆஃப் பீப்புளை விட சக்ஸஸ்ஃபுல்லான பொசிஷனில் இருப்பீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம பேஜை மற்ற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.